ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜாப் மேக்கர்ஸ் தமிழ். நான் உங்கள் நாகராஜன். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 30 நாளில் எப்படி போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் கிராக் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு 7 பாயிண்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 30 நாளில் ரொம்ப ஈஸியாக கிராக் பண்ண முடியும். அதாவது நிறைய பேர் கேட்கக்கூடியது என்ன அப்படின்னா, நான் வருஷ கணக்கில் படிச்சுக்கிட்டு இருக்கேன், என்னாலேயே அந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியல, எப்படி 30 நாளில் பாஸ் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லா புரியுது. ஒருவேளை 30 நாளில் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி இந்த வீடியோக்குள்ள வந்துருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஒருவேளை சந்தேகமாக எப்படி தான் என்ன தான் சொல்கிறான்னு கேட்கலாம்னு சொல்லி வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கொண்டு வர வேண்டியது என்ன அப்படின்னா நம்பிக்கை. அதாவது முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்பிக்கை. 30 நாளில் நம்மளால் படிக்க முடியும், பாஸ் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் என்னென்ன படித்தாங்க, எப்படியெல்லாம் படித்தாங்க, எத்தனை வருஷமாக படித்தாங்கிறத யோசிக்காதீங்க. உங்களை மட்டும் யோசிங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத யோசிங்க. ஸோ நம்பிக்கைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்டு அர்ப்பணிப்பு. நான் சொல்கிறது வெறும் 30 நாள் தான் சொல்கிறேன். ஸோ 30 நாள் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையோட அடுத்த கட்டம். அதாவது இது வரைக்கும் நார்மலாக இருந்த ஒரு லைஃப் ஸ்டைலை அப்படியே டோட்டலாக மாற்றி அமைக்க போகுது. அதுக்கு வெறும் நீங்கள் செலவு பண்ணக்கூடியது வெறும் 30 நாட்கள் மட்டும்தான். ஸோ அர்ப்பணிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். நான் அதிகமாகலாம் உங்களை வந்து படிக்க சொல்லலை. ஒவ்வொருத்தவங்க சொல்லுவாங்க 10 மணி நேரம் படிக்கணும், 12 மணி நேரம் படிக்கணும், 16 மணி நேரம் தூங்காமல் கொள்ளாமல் படிக்கணும் அப்படின்னா. ஜஸ்ட்டு 3 to 4 hours படிச்சிங்கன்னா போதும். அது 3லேருந்து 4 மணி நேரம் டெய்லி படிச்சிங்கன்னா போதும். 30 நாளில் ரொம்ப 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 சாத்தியம், கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். அதே மாதிரியே 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா குழப்பங்களிலிருந்து விடுதலை பெறுதல். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அது என்ன குழப்பங்களிலிருந்து விடுதலை பெறுதல்? நிறைய பேர் போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. பழைய புக்கு படிக்கிறதா, புது புக்கு படிக்கிறதா, இல்லை ஏற்கனவே இருக்க பழைய ஓல்டு சிலபஸில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பழைய கொஸ்டின் பேப்பரை மட்டுமே படிச்சுட்டு போகிறது. அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பப்ளிகேஷன்லேருந்து வெளியே வந்திருக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுகளை மட்டுமே படிச்சுட்டு போனாலே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு செயல். சரிங்களா? சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ், அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்தே அவங்க ஒரு சிலபஸ் விட்டுருக்காங்க. ஸோ 100க்கு 100% அந்த சிலபஸ் ஓரியன்டாக தான் கேட்பாங்க. ஸோ சிலபஸ் அப்படிங்கும்போது எதில் இருக்குன்னா, நம்மளுடைய சமச்சீர் கல்வி புத்தகம் பழசு புதுசு அப்படிலாம் பார்க்காதீங்க. சிலபஸ் எதில் இருக்கோ அதை படிக்கணும். சரிங்களா? ஸோ அதான் டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்தும் சொல்லியிருக்காங்க, சிலபஸ் கவர் பண்ணால் போதும்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ஈஸி தான். 6th to 10th வரைக்கும் தான் கேட்குறாங்க. உங்களுக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட்னா தான் வெளியிலேருந்து கேட்பாங்கன்னு சொல்லி பயப்படலாம். ஸோ புக்கிலேருந்து தான் கேள்விகள் வரும். ஸோ அதனால் பயப்படாமல் குழப்பங்கள்லேருந்து வெளியில் வந்துட்டு புக்கை மட்டுமே படிங்க. 4வதாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதிய முறை கல்வி. ஏன்னா எல்லாருமே படிப்பாங்க. இப்போ 1.5 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் எல்லாருமே படிக்கிறவங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து காலம் ரொம்ப மாறிடுச்சு. ஸோ அவங்கள்லேருந்து நம்ம எப்படி டிஃப்ரெண்ட்டாக படிக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இன்றைக்கி போய் எடுத்துக்கிட்டு 6ஆம் வகுப்பு முதல் பருவம் பழைய புத்தகம், 6ஆம் வகுப்பு முதல் பருவம் 2ஆம் பருவம் அப்படின்னு சொல்லி உட்காந்துருந்தீங்க அப்படின்னா ஒரு புக்கு முடிக்க ஒரு நாள் ஆகுதுன்னு நீங்கள் 30 புக்கில் 30 நாளில் பாதி புத்தகத்தை கூட நீங்கள் முடிச்சிருக்க முடியாது. ஸோ பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ எந்தெந்த டாபிக் ரொம்ப முக்கியம், எதுக்கு வெயிட்டேஜ் அதிகமாக கொடுக்குறாங்க, ஸோ சிலபஸ் ஓரியன்டாக தான் நம்ம எடுக்க முடியாத. இப்போ மேக்ஸில் வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், சராசரி அல்லது வந்து சதவிகிதம் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. நீங்கள் டைம் அண்ட் ஒர்க்கு, தனி வட்டி, கூட்டு வட்டினா அதுலேருந்து எத்தனை மாதிரி கணக்குகள் கேட்குறாங்க பழைய கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ எத்தனை கணக்குகள் கேட்குறாங்க. அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா நடப்பு நிகழ்வுகள் எதுவும் வருதா, அதே மாதிரி தமிழில் எத்தனை கேள்விகள் கேட்குறாங்க, இங்கிலீஷில் எத்தனை கேள்விகள் கேட்குறாங்க, எதுக்கு நம்ம எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்தா போதும், எது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ஒரு சிலபஸை தனியாக அட்டவணை போட்டு நம்ம எழுதி வைக்கணும். அது கண்டிப்பாக ஒரு நாள் ஃபுல்லாக தேவைப்படும் நீங்கள் எல்லாத்தையும் உட்காந்து பார்க்குறதுக்கு. ஸோ அந்த ஒரு நாள் நீங்கள் எடுக்கிற அந்த முடிவு தான் கடைசியாக மீதி இருக்கக்கூடிய 29 நாள் நீங்கள் படித்து பாஸ் பண்ணுறதுக்கு இருக்க போகுது. அதனால் ஒரு நாள் ஃபுல்லாக அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும். எதை படிக்க போகிறீங்களோ அதை மட்டும் படிங்க. தேவையில்லாமல் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க, ஃபேஸ்புக்கில் அனுப்புவாங்க, இன்ஸ்டாகிராமில் அனுப்புவாங்க. ஸோ அங்கே வேறு மாதிரி இருக்கும், நீங்கள் படிக்கிறது வேறு மாதிரி இருக்கும். பயந்து போய் இதையும் போட்டு குழப்பி படிக்காதீங்க. எதையுமே முழுசாக முடிக்க முடியாது. நம்புங்க, எல்லாமே புக்கிலேருந்து தான் கேட்பாங்க. அடுத்தது பாருங்கள், தேர்வுகள் மற்றும் அளவீடுகள். இது என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அளவீடுகள். போன வருஷம் பார்த்தோம்னா ஓசி கேண்டிடேட்டுக்கு 55 தான் வந்திருக்கு, பிசி கேண்டிடேட்டுக்கு 52, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 47 தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் அவ்வளவு தான் வரும். ஸோ நம்ம வந்து ஒரு 47 மார்க் எடுத்தால் போதும், 52 மார்க் எடுத்தால் போதும், 55 மார்க் எடுத்தால் போதும்னு சொல்லி தயவு செஞ்சு படிக்காதீங்க. அது உதவவே உதவாது. நமக்கு கேட்குறது என்ன, 70 மார்க்கு கொஸ்டினா இல்லை 140 கொஸ்டினா? ஸோ அந்த என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் பாருங்கள். நீங்கள் அதில் டாப் மார்க் வாங்குறீங்க அப்படிங்கிறத விட நம்ம கண்டிப்பாக டாப் லெவலில் இருந்தால் தான் அடுத்த லெவல் போக முடியும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஒருவேளை இதில் வந்து 3 ஸ்டாராக வாங்கியிருக்கீங்க ஃபிசிக்கலில் அப்படின்னா நம்ம அடுத்த லெவல் போகணும் அப்படின்னா கடைசியில் நம்ம கை கொடுக்கக்கூடியது இந்த ரிட்டன் எக்ஸாம் மார்க் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக இதில் எல்லாத்துலேயுமே நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எய்ம் பண்ணியே படிங்க. நீங்களாக ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க 50 போதும் 40 போதும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. கண்டிப்பாக உங்களால் எடுக்க முடியும். அதே மாதிரி நிறையா டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ஆனால் நீங்கள் அதுக்கு படிச்சிருக்கணும். எடுத்தோன்மே மாதிரி வினாத்தாள் புத்தகத்தை வாங்கிட்டு பின்னாடி என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே குறித்து ஈன்னு சொல்லி வரிசையாக குறிச்சிட்டு அதை அப்படியே மனப்பாடம் பண்ணி படிக்கிறதுல எந்த யூஸுமே கிடையாது. ஸோ அதுலேருந்து கேள்வி கேட்க மாட்டாங்க. ஈவன் நீங்கள் ஏதாவது ஒரு புத்தகத்தை வாங்கி படிக்கிறீங்கன்னா TNUSRBலேருந்து கொஸ்டின் எடுக்கிறாங்கன்னு வைங்களேன், அந்த புக்கை ரெஃபர் பண்ணியெல்லாம் கொஸ்டின் எடுக்க மாட்டாங்க. சிலபஸ் ரெஃபர் பண்ணி தான் அவங்க கொஸ்டின் எடுத்திருப்பாங்க. நீங்கள் ஒரு புக்கு வாங்கியிருப்பீங்க, ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் புக்காக இருக்கும், இல்லாட்டினா ஏதாவது ஒரு பப்ளிகேஷன் புக்காக இருக்கும், அதை ரெஃபர் பண்ணி கொஸ்டின் எடுக்க போகிறாங்க. ஸோ அது எந்த வகையிலும் யூஸ் ஆகாது. நீங்கள் கண்டிப்பாக தேர்வு எழுதி பார்க்கணும். ஆனால் புத்தகத்தில் இருக்கக்கூடிய நீங்களாக உருவாக்கின கொஸ்டினாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஏதாவது உங்களால் உருவாக்க முடியல அப்படின்னா அப்போதைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அதை மட்டும் படிச்சுட்டு போகிறது எந்த விதத்துலையும் யூஸ் ஆகாது. அடுத்து விடாமுயற்சி. நம்ம எல்லாருமே இந்த வீடியோ பார்த்தோன்னே என்ன நினைப்போம் அப்படின்னா, இல்லாட்டினா யாராவது ஒரு ஆள் நல்லா பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி வச்சுங்களேன், ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம உடம்பெல்லாம் புல்லரிக்கும், சிலிர்த்து போகும். உடனே 3 நாள் எடுத்து படிக்க ஆரம்பிப்போம். வேகமாக படிப்போம், 2 நாள் படிப்போம், 3ஆவது நாள் பார்த்தா அப்படியே கொஞ்சம் முக்கால்வாசி குறைஞ்சிருவோம். அதுக்கப்புறம் அப்படி போங்கடா அப்படின்னு விட்டுருவோம். சரிங்களா? இது ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு போகிறீங்க, நீங்கள் ஒரு ஜிம்முக்கு போகிறீங்க அப்படின்னா 3 நாள் ஆர்வமாக போவோம். நாள்லாம் கை கால் வலியே தெரியாது, 2ஆவது நாள்லாம் அங்கங்கே பிடிக்கும், 3ஆவது நாள் போங்கடா படுத்து தூங்கிடும். ஸோ இந்த மாதிரி போகிறோம் அப்படின்னு சொல்லி எந்த யூஸுமே கிடையாது. ஏன்னா நான் சொன்னது வெறும் 30 நாள் தான். ஸோ 30 நாள் விடாமுயற்சி. நீங்கள் எப்போ ஃபஸ்ட்டு டே எப்படி ஆரம்பிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் 30ஆவது நாள் இருக்கணும். 21 நாள் எந்த வேலையும் தொடர்ந்து செஞ்சால் நமக்கு அது பழகிடும். ஸோ அதனால் நகர்ப்புறத்தில் இருக்கவங்க அதிகமாக ஓடி பழகியிருக்க மாட்டோம். அதே மாதிரி கயிறு ஏற தெரியாது, அதே மாதிரி நீளமோ உயரமோ தாண்ட முடியாது. ஸோ அவங்களுமே 21 நாள் விடாமல் இதை முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக 2 ஸ்டார், அதாவது எல்லாத்துலேயுமே நீங்கள் 2 ஸ்டார் அடிக்க முடியும் உங்களால். சரிங்களா? 15க்கு 15 நீங்கள் எடுக்கலாம் ஃபிசிக்கலில். அதே மாதிரி கிராமத்து இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபிசிக்கலில் ஃபிட்டாக இருப்பாங்க, எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது கல்வியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாக படிச்சுட்டு போவாங்க. ஸோ நீங்களுமே 21 நாள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்கல்லையும் கிளியர் பண்ணிடலாம், இதுவும் கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்து என்னென்னா பயமின்மை. ஃபஸ்ட்டு அவன் அதை படிக்கிறான், இவன் இதை படிக்கிறான், ஸோ அதனால் என்ன அது அவன் படிக்கிறது அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லி அடுத்தவனை பார்த்து பயப்படாதீங்க, பொறாமப்படாதீங்க. நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதை மட்டும் படிங்க, அதுதான் வரும்னு சொல்லி நம்பி படிங்க. ஸோ கண்டிப்பாக அதுலேருந்து உறுதியாக வரும், 100% வரும். சரிங்களா? ஸோ இந்த 7 பாயிண்ட்டுமே நீங்கள் ஒரு 30 நாள் மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். கண்டிப்பாக நீங்கள் காக்கி சட்டையை மாற்றுறது உறுதி. சரிங்களா? ஸோ வெற்றி பெற வாழ்த்துக்கள். தொடர்ந்து படிங்க. உங்களுக்கு இந்த 4வது பாயிண்ட் புதிய முறை கல்வி அப்படிங்கிற டவுட் இருக்கலாம், எதை படிக்கலாம்னு சொல்லிட்டு. அதுக்கு தொடர்ந்து வீடியோ போட போகிறோம். ஸோ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் சேர்த்து அமைக்கி வச்சிட்டிங்கன்னா எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். வேற ஒரு கிளாஸில் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் நாகராஜன். டாடா. அங்கே போயிருங்க, பக்கத்தில் போயிருங்களா, தொடுங்க அவனை, தொடுங்களேன், ஒன்றும் இல்லை, தொடுங்க. தொட்டிங்களா எல்லாம் பண்ணானா கொட்டுங்க, ஓங்கி கொட்டுங்க, கொட்டுங்களா சொல்றேன், கொட்டுங்க, கொட்டு நல்லா கொட்டு. எதை பண்ணானா